சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது கரூரில் நடந்த கோர சம்பவத்துக்கு பின்னணியில் செந்தில் பாலாஜி இருப்பதா தகவல்கள் வெளியாகியிருக்கு. இது குறித்தின முழு தொகுப்பை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதாவது கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திட்டு வராங்க. காவல்துறை விதித்த நிபந்தனைகளை தாவேகா பின்பற்றவில்லை என்கின்ற புகாரை திமுக முன்வைத்து வருது. சம்பவம் தொடர்பாக தாவேகா சார்பில் உயர்நீதிமன்ற நீதிபதியை சந்தித்து முறையிட்டனர். திட்டமிட்ட சதி என்று நீதிபதியிடம் தாவேகா மனு அளிச்சிருக்காங்க. இந்த வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நாளைக்கு மதியானம் விசாரணைக்கு வரவிருக்கு. கரூர் மாவட்டத்தில் தாவேகா தலைவர் விஜய் நேற்று இரவு பிரச்சாரம் செய்தார். அப்போது திடீரென ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி தற்போது வரை 39 பேர் உயிரிழந்திருக்காங்க. மேலும் பலர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வராங்க. 9 குழந்தைகள், 17 பெண்கள், இளைஞர்கள், முதியவர்கள் உட்பட பலதாரப்பட்ட மக்கள் உயிரிழந்திருக்காங்க. இந்த சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. பிரதமர் நரேந்திர மோடி, குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, முதலமைச்சர் ஸ்டாலின், பல மாநில முதலமைச்சர்கள், மத்திய மாநில அமைச்சர்கள், பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் இரங்கல் தெரிவிச்சுட்டு வராங்க. விஜய் கூட்டத்திற்கு காவல்துறை அனுமதி வழங்குவதில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் செய்யலை என்று பல்வேறு புகார்கள் எழுந்து வருது. தாவேகா சார்பில் அனுமதி கேட்ட இடம் ஒன்று, அவர்கள் அனுமதி கொடுத்த இடம் ஒன்று அந்த கட்சியினர் கூறுறாங்க. தமிழ்நாடு அரசின் செயல்பாடு குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பாமக தலைவர் அன்புமணி, பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை ஆகியோர் விமர்சிச்சிருக்காங்க. மறுபக்கம் தாவேகனர் காவல்துறையினர் விதிகளை மீறியது, விஜய் தாமதமாக வந்தது தான் விபத்திற்கு காரணம் என திமுக குற்றம் சாட்டி வருது. இது தொடர்பாக தாவேகா பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், நிர்மல்குமார் மாவட்ட செயலாளர் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது தொடர்பாக விசாரணை நடத்த ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையிலான ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு. தாவேகா சார்பில் எடுக்க வேண்டிய அடுத்தக்கட்ட நடவடிக்கைகள் குறித்து விஜய் கட்சி நிர்வாகிகளோட ஆலோசனை நடத்திட்டு வராரு. இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த தாவேகா வழக்கறிஞர் அணியை சேர்ந்த அறிவழகன், பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு தாவேகா என்றும் துணை நிற்கும். விஜய் மிகப்பெரிய துன்பத்தில் இருக்காரு. காவல்துறை விதித்த நிபந்தனைகளை நாங்கள் மீறல. விஜயின் அடுத்த கட்ட பிரச்சாரம் உள்ளிட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை முடிவு செய்யப்படும் என சொல்லியிருந்தாங்க. இந்நிலையில் கரூர் சம்பவம் தொடர்பாக தாவேகனர் ஆலோசனை நடத்திட்டு வராங்க. அதன்படி சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி தண்டபாணியை அவரின் இல்லத்தில் சந்தித்து நீதிமன்றம் தாமாக முன்வந்து சிபிஐ அல்லது சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும், சிசிடிவி கேமராக்களை பாதுகாப்பாக வைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வைக்க முடிவு செஞ்சுருக்காங்க. இந்த சம்பவம் திட்டமிட்ட சதி என்று கூறி நீதிபதியிடம் மனு அளிச்சிருக்காங்க. சற்று முன்பு தாவேகா துணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார், வழக்கறிஞர் அறிவழகன் ஆகியோர் நீதிபதி தண்டபாணியை சந்தித்து கோரிக்கைகளை முன்வைச்சாங்க. அதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்த நிர்மல்குமார், எங்கள் தரப்பு தகவல்களை சொல்லியிருக்கோம். இந்த வழக்கு உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் நாளைக்கு மதியானம் 2:15 மணி அளவில் வழக்கு விசாரணைக்கு வர இருக்கு. வழக்கு நீதிமன்றத்தில் இருப்பதனால் இதை பற்றி வேறு எதுவும் கூற முடியாது. நீதிமன்றம் உத்தரவு பொறுத்து எங்களின் அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்கும் என்று சொன்னார். மேலும் செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த விஷயத்தில் ரொம்பவே அலட்சியம் காட்டினதாகவும், எங்களுக்கு தொடர்ந்து அழுத்தமான ப்ரெஷரை கொடுத்ததாகவும், அவர் தொடர்ந்து எங்களை இந்த நிலைமைக்கு தள்ளினதாகவும், அவர் தான் இந்த பிரச்சனைக்கு காரணம் என மறைமுகமான ஒரு செய்திகள் போய்கொண்டு தான் இருக்குது. அது குறித்து தீவிர விசாரணை செய்து முடிவு செய்யப்படும் என சொல்லப்படுது.